போலீஸை மேலே வர வச்சு அடிச்சு கிளாஸ் ரூம்ல இருந்து கீழே வரைக்கும் அடிச்சு கூட்டு வந்து கேட்டாண்ட நிப்பாட்டான். போலீஸுக்கு எப்படி தகவல் போச்சு? போலீஸ் வந்து மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து வந்தாங்க. மேனேஜ்மெண்ட்ல வந்து நீட் வேணும்ன்ற மாதிரி சொல்லி கடும் எதிர்ப்பு, போராட்டமே இங்க நடக்கக்கூடாது, எஸ்எஃப்ஐன்னு ஒண்ணு உள்ள இருக்கக்கூடாது. மேனேஜ்மெண்ட்ல யாரு? இதுக்கப்புறம் நீ மாட்டிக்காத, நீ மாட்டினா என் வேலையே போனாலும் அவனை லாக் அப் டெத் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னது அலெக்ஸ், இன்ஸ்பெக்டர் அலெக்ஸ் திருவற்றியூர். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. தோழர் வணக்கம், உங்க பேர் தோழர்? என் பேரு சஞ்சய், திருவற்றியூர் கல்லூரியோட எஸ்எஃப்ஐ கிளை செயலாளராக இருக்கேன். ஓகே, நீங்க அங்க என்ன படிக்கிறீங்க? நான் பிசிஏ செகண்ட் இயர் படிக்கிறேன். ஓகே, நேற்று ஒரு வீடியோ திருவற்றியூர் காலேஜ் வாசல்ல நடந்ததை பார்க்க முடியுது. காவல்துறையினருக்கும் மாணவர்களுக்கும் இடையில ஏதோ ஒரு கடுமையான வாக்குவாதம். அதற்கு பிறகு காவல்துறையினர் சில மாணவர்களை ரொம்ப பலவந்தமா அள்ளிட்டு போறதை பார்க்க முடியுது. என்ன நடந்துச்சு நேற்று காலேஜ்? டெல்லி ஜந்தர் மந்தர்ல நடக்கிற போராட்டத்துக்கு ஆதரவா தமிழ்நாடு ஸ்டேட் காலேஜ் என்னன்னா எஸ்எஃப்ஐ இருக்குது, எல்லா காலேஜையும் ஸ்ட்ரைக் அடிக்கிறதுக்காக ஆதரவு இயக்கம் நடத்துறது தான் பிளான். ஸோ அதுக்காக நாங்கள் போகும்போது பசங்க கிட்ட பேசிட்டு இருந்தோம். பேசி ஸ்ட்ரைக் அடிக்கிறதுக்கு பசங்களும் ஒத்துக்கிட்டு நிற்கும் போது அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு பயங்குறுத்தி, இன்டர்னல் மார்க் போட மாட்டேன், டிசி கொடுத்துருவேன், எஸ்எஃப்ஐல இருக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி, நீட் தேர்வு தேவையான ஒன்று தான், அவங்க சொல்கிறாங்கன்னு அவங்க பின்னாடிலாம் நிற்காதீங்க, நீங்கள் எல்லாருமே உள்ளே வாங்கன்னு கையை பிடிச்சி வலுக்கட்டாயமாக உள்ளே கூப்பிட்டு போயிட்டு அங்கே பசங்களெல்லாம் உள்ளே கூப்பிட்டு போயிட்டு கிளாஸ் ரூமெல்லாம் க்ளோஸ் பண்ணி உள்ளே யாருமே அலோவ் பண்ணாமல் வெளியவும் யாரையும் உள்ளே விடாமல் ஒரு அரெஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழலை வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, வெளியே இருக்கவங்க கிட்டலாம் பேசிட்டு நம்ம உள்ள ஸ்ட்ரைக்குக்கு தான் அலோவ் பண்ண மாட்டாங்க, பசங்க பயப்படுறாங்கன்னும் போது எஸ்எஃப்ஐல இருக்க யூனிட் தோழர்களை வச்சு நம்ம அங்கேயே ஒரு போராட்டம் அனௌன்ஸ் பண்ணி காத்திருப்பு போராட்டமா ஜனநாயக முறையில் எப்படி பண்ணணுமோ அதுக்கான இதில் தான் ஈடுபட்டோம். ஸோ நம்ம எஸ்எஃப்ஐ தோழர்களை உள்ளே போயிட்டு கூப்பிடவே விடாமல் உள்ளே மேலே ஏறி போகும்போது, நானும் அந்த காலேஜில் தான் படிக்கிறேன், என் கூட இருக்க எஸ்எஃப்ஐ தோழர்களும் அந்த யூனிட் காலேஜில் தான் படிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது நாங்கள் எல்லாம் உள்ளே போகும்போதே மேலே ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேச விடாமலோ ரொம்ப வலுக்கட்டாயமாக இது பண்ணியும் போலீஸை மேலே வர வச்சு அடித்து கீழே மேலே கிளாஸ் ரூம்ல இருந்து கீழே வரைக்கும் அடித்து கூப்பிட்டு வந்து கேட்டாண்ட நிப்பாட்டான். கேட்டாண்ட நிப்பாட்டின வரைக்குமே நம்ம தோழர்கள் இருந்ததுனால தான் அங்கே கேட் வாசலை அடிக்காமல் ஒரு பேச்சுவார்த்தைன்ற முறையில் மோதலா அதை எடுத்துட்டு போனாங்க. ஆனா கிளாஸ் ரூம்ல இருந்து கீழே வர்ற வழி வரைக்கும் போலீஸ் மாணவர்களை அடிச்சு கூட்டிட்டு வந்தாங்களா? ஆமா தோழர், நாங்க மேல போயிட்டு ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கோம், பேசவும் இல்லை. சரி, நாங்க இங்கேயே காத்திருப்பு போராட்டமா இதை அனௌன்ஸ் பண்ணி எங்க யூனிட்ல இருக்க பசங்க மட்டும், எஸ்எஃப்ஐ பசங்க மட்டும் நாங்க இங்கேயே காத்திருப்பு போராட்டத்துல இருக்கோம், இதுக்கு மேற்பட்டு ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா வராம இருந்தா வரட்டும் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஸோ மேல இருந்து நாங்க காத்திருப்பு போராட்டத்துல வந்த உடனே போலீஸ் மேல வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது. போலீஸுக்கு எப்படி தகவல் போச்சு? இப்ப பச்சை பாஸ் முன்னாடி போலீஸ் நிப்பாங்க பார்த்துருக்கோம், ஆனா மற்ற கல்லூரிகளை நான் அதை பார்த்தது இல்லை. போலீஸ் வந்து மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து வந்தாங்க. மேனேஜ்மெண்ட்ல வந்து நீட் வேணும்ன்ற மாதிரி சொல்லி கடும் எதிர்ப்பு, போராட்டமே இங்க நடக்கக்கூடாது, எஸ்எஃப்ஐன்னு ஒண்ணு உள்ள இருக்கக்கூடாது, ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இங்க இருக்கவே கூடாது, இந்த மாதிரி எஸ்எஃப்ஐல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ். மேனேஜ்மெண்ட்ல யாரு? பிரின்சிபல்
அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் மெயினா பிரின்சிபல் தான் வந்து அடிச்சு இந்த மாதிரி ஏத்திட்டு போங்கன்ற மாதிரி சொல்லி எஸ்எஃப்ஐல இருக்கவே கூடாதுன்றதை எப்படி உங்கள்கிட்ட சொல்றாங்க அதை? ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி எனக்கு தெரிய வந்தது. அங்க நடந்த பிரச்சனையில இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் எல்லா கிளாஸ்ல இருந்தும் எனக்கு ஆப்போசிஷனா ஒரு லெட்டர் எழுதி பிரின்சிபல் கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேரு அந்த அட்ரஸ்ல எதுவுமே வேணா, காலேஜ்ல படிக்கிறோம் சஞ்சய்க்கு டிசி தாங்கன்ற மாதிரி பேசி எல்லாருக்கிட்டையும் இருந்தும் லெட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என் கூட இருக்க பசங்க எஸ்எஃப்ஐ பசங்க எல்லாருமே தோழர்கள்லாம் சேர்ந்து தர முடியாது அப்படின்ற ஒரு இதுல ஈடுபட்டவொடனே தராட்டி பேரண்ட்ஸை கூப்பிட்டுவாங்க, உங்களுக்கு நாங்கள் டிசி எழுதி தரோன்ற மாதிரி மிரட்டி அவங்க கிட்ட இருந்து லெட்டர் வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் பண்ணதுனால தான் சொல்லியிருக்காங்க. பசங்க உள்ள இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரிலாம் பேசுறாங்க, லெட்டர் எழுதி தர சொல்றாங்க, என்ன பண்ணிட்டோன்ற மாதிரி கேட்டதுனால தான் இதெல்லாம் எனக்கு தெரிய வந்தது. இப்ப லெட்டர் வாங்கி என்ன செய்ய முயற்சி செய்யறாங்க? உங்களுக்கு எதிராக மேனேஜ்மெண்ட் இவ்வளவு தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? எஸ்எஃப்ஐன்ற ஒண்ணு உள்ள இருக்கக்கூடாது. ஓகே, எஸ்எஃப்ஐல யாருன்னா சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு டிசி அப்படின்றத அவங்க ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் கடைப்பிடிச்சிட்டு வராங்க. சின்ன சின்ன தப்பா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் கேள்வி கேட்கறது, சாதாரண குடிநீர் தண்ணி குடிக்கிறதுக்கு இல்லைன்னா கூட கேட்கறது எஸ்எஃப்ஐ தான். ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு இடைஞ்சலா இருக்கு அப்படின்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எஸ்எஃப்ஐக்கு போயிட போறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்துட போறாங்கன்ற அந்த ஒரு நோக்கத்தினாலேயே பிரிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த காலேஜ்ல மற்ற மாணவர் அமைப்புகள்லாம் இருக்கா? இப்ப ஏபிவிபி இருக்கு, திமுக, எல்லா கட்சிகள்லயுமே மாணவர் அமைப்பு இருக்குல்ல, மற்ற மாணவர் அமைப்புகள் உள்ள இருக்காங்களா? மற்ற மாணவர் அமைப்புகள் யாருமே இல்லை. ஆனா டிஎம்கேல இருந்தோ வேற யாராச்சும் வந்து பதவியில இருக்கவங்க வந்து கூப்பிட்டா ஸ்டூடெண்ட்ஸோட சேர்த்து டீச்சர்ஸ்களும் வெளியே வந்து போராடுற நிலைமை தான் அந்த காலேஜ்ல இருக்கு. ஆனா எஸ்எஃப்ஐக்கு மட்டும் இந்த நெருக்கடி. ஆமா, எஸ்எஃப்ஐ மட்டும் எஸ்எஃப்ஐ இருக்கக்கூடாது அப்படின்றது. ஆல்ரெடி எஃப்எஸ்ஓ போராட்டத்துக்கும் உள்ள வந்து அதிகாரிகள்லாம் இதுல இருக்கவங்கலாம் அதிகாரத்துல இருக்கவங்கலாம் உள்ள வந்து கூப்பிட்ட தொழிய அவங்களெல்லாம் அனுப்பி ஒரு காலேஜே ஸ்ட்ரைக் அடிச்சு வெளியே கொண்டு வந்து அவங்க ஸ்டாஃப்ஸும் சேர்ந்து அந்த போராட்டத்துல ஈடுபட்ட காட்சிகள்லாம் இருக்கு. அவங்களுக்கு மட்டும் அலோவ் பண்றாங்க, எஸ்எஃப்ஐ மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்றது எதுக்காக சொல்றாங்கன்றது இப்ப வரைக்கும் தெரியல. ஓகே, நேத்து நடந்த சம்பவத்துல கிளாஸ் ரூம்ல இருந்து போலீஸ் உங்களை இழுத்துட்டு வர்றாங்க, அதற்கப்புறம் என்ன நடந்தது? காலேஜ்ல இருந்து கீழே கூப்பிட்டு வந்தாங்க, அடிச்சுதான் இழுத்துட்டு வந்தாங்க. 2 பேரை வலுக்கட்டாயமா தூக்கி, சார் பசங்கெல்லாம் பாக்குறாங்க, சைலண்டான முறையில் நாங்களே கீழே வரோம் சார், நாங்க அமைதியான முறையில தான் போராட்டம் நடத்துறோம், வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த முறையில தான் சொன்னோம். ஆனா அவங்க அது கூட ஒத்துழைக்காம மேல இருந்து கீழே வரைக்கும் அடிச்சு இழுத்துட்டு வந்து கீழே வந்து கேட்ல இருந்து இது பண்ணி ரொம்ப அந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு இதுல பண்ணி அடிச்சு அங்க இருந்து கூட்டு போகும்போது ஒரு இடத்த சுத்தி காட்டிட்டு இருக்காங்க. எங்க ப்ராப்பரா வந்து கூட்டு போகாம சுத்தி காட்டிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரம். இதுக்கு மேல எங்க கூட்டு போறீங்கன்ட்டு அங்க வாக்குவாதம் பண்ணது ஒழிய தான் ஏதோ ஒரு பிரைவேட் சத்திரம்னு நினைக்கிறேன், அந்த சத்திரத்துல உட்கார வச்சு எல்லார் பேரண்ட்ஸையும் வர சொல்லி இவங்க எல்லாருக்குமே வந்து ரிமாண்ட் பண்றதுதான் பிளானு. உங்களை மட்டும் உட்கார வச்சிருக்காங்களா இல்ல உங்க கூட வேற யாரும்? கூட ஒரு 4 பேர் அங்க எஸ்எஃப்ஐ யூனிட்ல மற்ற தோழர்களால வர முடியல. பட் அந்த டைம்ல இருந்த தோழர்களையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு ரொம்ப ஒரு மாதிரி மிரட்டி, இதுக்கப்புறம் நீங்க எஸ்எஃப்ஐல இருந்தீங்கன்னா டிசி கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன பண்ணாங்கன்னா, ரிமாண்ட் பண்ற பிளான்ல நாங்க கோர்ட்டுக்கு கூட்டு போயிடுறோம்ல அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம தோழர்கள் ஸ்ட்ரைட்டா ஸ்டேஷன்ல போய் முற்றுகை அடிச்ச உடனே தான் அந்த ரிமாண்ட் பண்ற பிளானை தவிர்த்துட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளான்லேயே வந்தாங்க. அது வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறம் நீ மாட்டினா நான் உன்னை இங்கேயே சின்ன பின்னமா ஆக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி என்னை ஏத்துனாங்களே. இதை சொல்றது யாரு? இது அங்க சொன்னது வந்து, இதுக்கப்புறம் நீ மாட்டிக்காத, நீ மாட்டினா என் வேலையே போனாலும் நான் உன்னை லாக்அப் டெத் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னது அலெக்ஸ், இன்ஸ்பெக்டர் அலெக்ஸ் திருவெற்றியூர். உள்ள ஏற்றும் போதே அதை சொல்லி தான் ஏத்துறாரு, நீ தான் இங்க இது பண்ணிட்டு இருக்கியா, வளரலாம் விட மாட்டோம் உன்னை, நீ அடுத்த வாட்டி எங்கன்னா மாட்டினா உன்னை என் வேலையே போனாலும் நான் உன்னை லாக்அப் டெத் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே ஏத்துறாங்க எங்களை. இது வந்து அந்த சத்திரத்துக்குள்ளயா இல்ல காலேஜ்ல இருந்து ஏத்தும் போதே சொல்லி தான் அனுப்புறாங்க. சத்திரத்துல போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப பண்ணிருந்தீங்கன்னா சின்ன பின்னமா ஆக்கிடுவோம் உங்களை. வெறும் ஒரு 4 பேர் அங்க போயிட்டு அங்க இருக்க போலீஸை என்ன வாய்ஸ் ரைஸ் பண்ற முடியும், அவங்க கிட்ட என்ன எங்களால பேசிட முடியும். ஸோ அவங்க இப்பெல்லாம் சொல்லி தான் மிரட்டி பசங்களை உட்கார வச்சாங்க. உட்கார வச்சு பேரண்ட்ஸை வர வச்சு காலேஜ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, காலேஜ்ல பேச்சுவார்த்தை நடத்துறோம், எந்த விதமான பாதிப்பும் வராது காலேஜ்ல இருந்து உங்க சைட்லன்னு சொல்லிட்டு காலேஜுக்கு மறுபடியும் பசங்களை கூப்பிட்டு 6 மணி வரைக்கும் உட்கார வச்சு பசங்களை டிசி ரெடி பண்ணி கையில கொடுக்கறதுனால அந்த ஒரு இதுல இருந்திருக்காங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு கெஞ்சி அதுக்கப்புறம் வந்து டிசி வேணா 10 நாளைக்கு சஸ்பென்ஷன் லெட்டர் எழுதி தரோம்னு சொல்லி 10 நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ என்ன நிலவரம்? அதுக்கப்புறம் போலீஸ் உங்களை எப்போ விட்டாங்க? அதுக்கப்புறம் போலீஸ் விட்டது வந்து ஒரு 1/2 மணி நேரம் முற்றுகை அங்க ஸ்டார்ட் பண்ண உடனே இங்க ஒரு 1/2 மணி நேரத்துல கூட்டு வந்தாங்க. கூட்டு வந்து என்ன சொன்னாங்கன்னா, பின்வாசல் வழியா நீ ஸ்டேஷன் உள்ள போ, உங்களை லாக்அப்ல வைக்கிறோம், நீங்க பின்வாசல் வழியா கடைசி வரைக்குமே நாங்க இறங்குற வரைக்குமே, நான் கோஷம் கொடுத்துட்டு இறங்கி போற வரைக்குமே பின்வாசல் வழியா தான் என்னை இழுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நம்ம தோழர்கள்லாம் வந்து பார்த்து என்னை கூட்டு வந்த உடனே தான் அந்த முற்றுகையில முன்னாடி வர வச்சாங்க. ஓகே, இப்போ காலேஜ்ல உங்களை என்ன சொல்றாங்க? நீங்க அதுக்கப்புறம் காலேஜ் மேனேஜ்மெண்ட்டை போய் பார்த்தீங்களா? காலேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து பேசவே தயாரா இல்லாத ஒரு நிலையில மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிசி தருவோம் அப்படின்னு சொல்லி
என்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போகக்கூடாது, இதுவே மீறி போச்சுன்னா இது சஸ்பென்ஷனாக இருக்கிறது, உங்களுக்கு டிசியாக மாற்றிடுவோம், இதுக்கப்புறம் எஸ்எஃப்ஐன்ற ஒன்றே இருக்கக்கூடாது, நாங்கள் சொல்கிறத கேட்டு வராதிங்கன்னா வாங்க, நீங்கள் அப்போ தான் சைன் போட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அராஜகமான முறையில் கையாளுற மாதிரி இருக்குது. இப்போ அரசுக்கும் கல்லூரி நிர்வாகத்துக்கும் நீங்க முன்வைக்கிற கோரிக்கை என்ன? முன்வைக்கிற கோரிக்கை நியாயமான முறையில் போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி வேணும். யாருக்கோ துன்புறுத்தியோ இல்லாட்டி வலுக்கட்டாயமாவோ கூட்டு வந்து கீழே நிற்க வச்சு மிரட்டியோ எதுவும் பண்ண போகிறதில்ல. அதாவது ஆல்ரெடி அதிகாரத்தில் இருந்தவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க காலேஜில். நாங்கள் எஸ்எஃப்ஐ என்ன சொல்கிறோன்னா, எங்களோட நியாயமான கோரிக்கைகளை ஏற்று அமைதியான முறையில் போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லி தான் அங்கேயும் அந்த ப்ரொட்டஸ்ட் நடந்தது. இதை தான் வலியுறுத்துறோம். இதுக்கப்புறமும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு பாதிப்பும் வராமல் ரொம்ப ஒரு ஹார்ஷாக கையாளாமல் அந்த இன்ஸ்பெக்டரை மாற்றணும் அப்படின்ற முறையில் தான் பசங்க எல்லாருமே இப்போது ரொம்ப ஒரு வெயிட்டிங்கில் இருக்காங்க, காலேஜ் பசங்கள்லாம். அதுக்காக என்ன பண்ண முடியுன்றதை பார்க்கணும். ரொம்ப நன்றி தோழர்.